வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். நாங்கள் இன்னைக்கு தேங்காய் ரொட்டி எப்படி சுடுகிறதுன்றத பாப்போம் வாங்க. 1 கிலோ கோதுமை மா எடுத்து வச்சிருக்கிறோம், அவிக்காத மா. 1 தேங்காய் திருவி வச்சிருக்கிறோம். உப்பு தேவையான அளவு எடுப்போம். தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம். சீனி எடுத்து வச்சிருக்கிறோம், தேவையான அளவு போடுவோம். 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு அரைக்கரண்டி உப்பை போட்டு கரைப்போம்மா. உப்பை நீங்கள் கரைச்சி தான் விட போகணும். ரொட்டி கண்ட எண்ணெய், புட்டு கண்ட எண்ணெய், அடியப்பத்து கண்ட எண்ணெய், உப்பை நீங்கள் கரைச்சி தான் விட போகணும். அப்படியே முழுசா போட்டுறாங்க உப்புக்கல்ல. கரைச்சா தான் மாவோட சேரும். சில பேர் சுடுதண்ணியில குழைப்பினம் ரொட்டிக்கு. நான் பச்சை தண்ணியில தான் குழைக்க போறேன். பச்சை தண்ணியில குழைச்சால் எண்ணெய் இழுக்காது, அதுக்காகத்தான் நான் பச்சை தண்ணியில குழைக்க போறேன். சுடுதண்ணியில குழைச்சிங்கன்னு சொன்னா கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும். நான் பச்சை தண்ணியில குழைப்பேம்மா. தண்ணி ஒருமிக்க ஊத்தாமல் பார்த்து ஊத்துங்குவேன். நல்லா தண்ணியாவும் குழைக்க கூடாது. நீங்க மா குழைக்க பாருங்க, இந்த பதத்துலதான் மா குழைக்கணுமா பாருங்க. ஒட்டையில கொள்ளையில இந்த ஒட்டையில அண்டையில நாங்கள் இப்படித்தான் இந்த பதத்தில் குழைச்சாதான் இந்த தேங்காய் ரொட்டி சுடலாம். இந்த பதத்தில் குழைச்சி வையுங்க. இந்த திருவின தேங்காய்க்கு நாங்கள் சீனியை போட்டு கிளப்போம். இங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் இதால் 3 கரண்டி சீனி போடுறேன். சுவர் வட்டம் இருந்தால் நீங்கள் சீனி போடாமல் சுடலாம். இது சீனி போட்டு சுட்டா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம்ன்றதுக்காக சீனியை போட்டு தேங்காய் பூக்க கலக்க ஒன்று முடிவா. நீங்களும் இப்படி கலந்து ரெடியாக வச்சுட்டு தான் சுட விழிக்கிறோம். இந்த அளவில் மாவு எடுங்க. கிணக்க மாவுன்னு சொன்னால் மொத்தமாக இருக்கும். அப்போ நாங்கள் இதை எடுத்து இந்த கட்டையில் தான் வச்சு விட்டுவோம். இந்த கட்டைக்கு முதல் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவோம். நீங்கள் இப்போ ரொட்டியை வட்டமாக்கி போட்டு இதுக்கு நாங்கள் இந்த சீனி தேங்காய்ப்பு போட்டு இதை வச்சு சுடுவோம். நீங்களும் இப்படி செய்யுங்க. சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவினோம். இது வடி அம்மாடிங்கோ. சட்டி காஞ்சிட்டு நாங்கள் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விடுவோமா. 2 ரொட்டி பொரிச்சு எடுக்கிறதுக்காக இப்போ கணக்கு எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடு ரெட்டு பண்ணியா. கணக்கை விடாதீங்க, ஒரு கொஞ்சம் எண்ணெயாக விட்டு ரொட்டியை போட்டு திருப்புவோம். எண்ணெய் கொதிச்சுட்டு போடுவோமா. எண்ணெய் கொதிச்ச அப்புறம் தான் போடுவோம். நல்லா எரிக்கக்கூடாது அடுப்பை. நல்லா எரிய விடாமல் பொன்னிறத்தில் திருப்போணுமா. இப்படியே கொஞ்சம் நாங்கள் இப்படி சரிச்சு விடுவோம். எண்ணெய் வடிக்கட்டுங்க. இப்படியே நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் வடிஞ்சு வரும். அதுக்கு பிறகு நாங்கள் பேருந்து மற்ற ரொட்டியை தப்பி போடுவோம் அதோடைய வச்சு. இந்த பச்சை மாலை சுடுற என்னத்துக்குன்னு சொன்னால் எண்ணெய் இழுக்காது. அதுக்காக தான் நான் பச்சை மாவில் பச்சை தண்ணி விட்டு சுட்டணும். குழச்சி சுடுவோம். எரிய விடாமல் இப்படி திருப்பி சுடுங்க. இதுதான் நாங்கள் சுட்ட தேங்காய் ரொட்டி. பார்த்தீங்களோ தேங்காய் ரொட்டி எப்படி இருக்குண்டு. கொழுக்கட்டை வடிவத்தில் தேங்காயும் சீனியும் உள்ளுக்கு போட்டு வச்சு எண்ணெயில் பொன்னிறமாக கருகாமல் கொள்ளாமல் சுட்டிருக்கிறோம். நீங்கள் அப்படியே சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், பின்னிற தண்ணீரை ஊட்டிக்கலாம், நல்லா இருக்கும். இந்த தேங்காய் ரொட்டியை மாதிரி நீங்களும் இதே முறையில் செய்து பாருங்க. இந்த தேங்காய் ரொட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்க. அப்பதான் நாங்கள் செய்கிற வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நன்றி.